உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் விசேஷமானவர்களா தெரியாது. நீங்கள் பழகி கொண்டிருக்கிற மனிதர்களுடைய மத்தியில் நீங்கள் விசேஷித்தவர்களா தெரியாது. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்து கொண்ட, உங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவாதி தேவன் தகப்பன் அவருக்கு முன்பாக நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் சொல்லலைங்க, மத்தேயு 10:31 சொல்லப்பட்டிருக்குது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். எங்க தாவீது, யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்திலேயே ஒதுக்கப்பட்ட நபர்களாக இருந்தவர்கள் ஒரு நாட்டை நம்பி அவருடைய கையில் கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்கள்லையும் நீங்களும் ஏளனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஒதுக்குறாங்க. இங்கே யார் என்னென்னு சேர்த்து போட்டு நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் பார்வையும் கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலும், உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியிலும் விசேஷித்தவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவார்.